வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் தன்னை மதிக்காத பிரம்மதேவனுக்கு கடுமையான சாபத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து நேராக கையில மலைக்கு புறப்படுறாரு பிருகு முனிவர். அவர் அங்கு போன சமயத்தில் சிவபெருமானும் இல்லை, பார்வதி தேவியும் இல்லை. நந்தி தேவரும் பூதகணங்கள் மட்டும்தான் இருக்காங்க. அங்கு இருந்த நந்தி தேவன் பிருகு முனிவரை பார்த்து, முனி சிரேஷ்டரை வருக வருக என வரவேற்று ஒரு ஆசனத்தில் பணிவோடு அமர சொல்றாரு. ஆனால் பிருகு முனிவரோ அந்த ஆசனத்துல உட்காராம நின்றுகிட்டே இருக்காரு. நந்தி தேவரே, எங்கே சிவபெருமானும் பார்வதி தேவியும் அப்படின்னு கேட்கிறாரு. சிவனும் பார்வதியும் அந்த புறத்துல இருக்காங்க அப்படின்னு நந்தி தேவர் சொல்றாரு. சரி, அப்படின்னா நான் அந்த புறத்துக்கே போய் சிவபெருமனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப முயற்சி பண்றாரு பிருகு முனிவர். ஆனா அவர் அவசரமா தடுக்கிற நந்தி தேவர், முனிவரே கொஞ்சம் பொறுங்க, ஐயனும் அன்னையரும் ஏகாந்தத்தில் இருக்காங்க, அதனால அவங்கள பார்க்கறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது, தொந்தரவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதனை காதுல வாங்காத பிருகு முனிவரோ, நந்தி தேவரே விவரம் புரியாம பேசாதீங்க, முனிவர்கள் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் சந்தித்து பேசலாம், அவர்களுக்கு எந்த தடையும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நந்தி தேவரும் பூதகணங்களும் எவ்வளவோ தடுத்தும் எதையுமே காதுல வாங்காத பிருகு முனிவர் நேரா அந்த புறத்துக்கு போறாரு. ஆனா அங்க அவர் கண்ட காட்சி அவரோட முகத்தை சுளுக்கி வச்சிருது. உடனே தன்னோட முகத்தை வேறு பக்கமா திருப்பிக்கிறாரு. இதனை பார்த்த சிவபெருமான் கடுமையான கோபம் கொண்டு பிருகு முனிவர் பக்கமா வராரு. அதே மாதிரி பிருகு முனிவருக்கும் கடுமையான கோபம் வருது. அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த அத்தியாயத்துல அறிவோம்.